பீகாரில் உள்ள மகாபோதி கோவிலின் நிர்வாகம் தொடர்பான சட்டப்பூர்வ விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான வழக்காக மாறியுள்ளது. 1949ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் கீழ் இந்துக்களும் கோவிலின் நிர்வாகத்தில் பங்கேற்கின்றனர். ஆனால் பௌத்தர்களின் உரிமைகள் குறைக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பௌத்த சொசைட்டி ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுதாரர்கள் பௌத்த மதத்தின் மிக முக்கியமான தலமாக கருதப்படும் இந்த கோவிலை முழுமையாக பௌத்தர்களை நிர்வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். தற்போதைய சட்டம் பௌத்தர்களின் மத உரிமையை பலவீனப்படுத்துகிறது என்றும், கோவிலின் முழுமையான மேலாண்மை, கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகம் பௌத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கோவில் வளாகத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அறிவிக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், இந்துக்களின் வழிபாட்டிற்காக தனி நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இதேபோன்ற பிற 7 மனுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கு மத உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. கோவிலின் நிர்வாகத்தில் இந்துக்களின் பங்கு, பௌத்தர்களின் மத உரிமைகள் மற்றும் மத தலங்களின் நிர்வாகம் குறித்த கேள்விகள் இந்த வழக்கின் மையப்புள்ளியாக உள்ளன. பௌத்தர்களுடைய முதன்மை தலமாக பீகார் அந்த கயா பகுதியில் உள்ள அந்த புத்த விகார் இருக்கு. அந்த புத்த விகாரில் 1949 விதிகளின்படி அங்கே உள்ள அந்த அறங்காவலர் குழுல இந்துக்களுக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இதனால அந்த புத்த விகாரத்தை பௌத்தர்களால் முழுமையாக பயன்படுத்த முடியல. ஆகவே அந்த புத்த விகார் அதோட நிர்வாகத்தை முழுமையாக பௌத்தர்கள் கையில் ஒப்படைக்கணும். அதே நேரம் அந்த அறங்காவலர் குழுவில் உள்ள இந்துக்களை அதில் இருந்து நீக்கிட்டு அவங்க வழிபாடு நடத்த அவங்களுக்கு தனியாக ஒரு இடமும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு விரைவில் எடுத்துக்கொள்ளப்படும் என அறியப்படுகிறது.